சேலத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனடியா எங்க நெடுங்குளத்திலிருந்து இதுக்கு தனி திட்டத்தை வகுத்து கொடுத்து 3 ஒன்றியங்களிலும் நிலையான பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணி அம்மா வழங்கினாங்க. அதே போல நங்கவள்ளி கடுமையான குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டது. அதை அம்மாவிடத்தில் சொன்ன உடனே மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கின்ற பகுதி மக்களும் கழக நிர்வாகிகளும் அப்பொழுது இருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்கேயும் குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது, அவை மேச்சேரி நங்கவள்ளி 2 ஊராட்சி ஒன்றியங்களையும் உள்ளடக்கி ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தாருங்கள் என்று அந்த மக்களும் அங்கே இருக்கின்ற கழக முன்னோடி நிர்வாகிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே இதை புரட்சித் தலைவி அம்மாவுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் 158 கோடி கொடுத்து அங்கேயும் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கி அந்த பணி இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நிறைவு பெற்று அந்த மேச்சேரி ஒன்றியம் நங்கவள்ளி ஒன்றியத்தில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், பேரூராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு நிலையான பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படும். ஆக எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்கள், நகரங்கள், பேரூராட்சி உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளுக்கும் நிலையான பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் அம்மாவுடைய ஆட்சியிலே கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ ஆட்சிகள் வந்தன, ஆனால் அம்மாவுடைய ஆட்சியில் தான் இதற்கு தீர்வு காணப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சுகாதார வசதி, மருத்துவமனை வேணும்னு கேட்டீங்க, 4 கோடி கொடுத்த அருமையான அரசாங்கத்தில் மருத்துவமனை அழகாக கட்டி கொடுத்தாங்க. பாலம் வேணும்னு கேட்டீங்க, பாலத்தை கட்டி கொடுத்தாங்க. பேருந்து நிலையத்துக்கு 2 பாலம், பக்கத்துலேயும் இன்னொரு பாலம். அதே போல் கவண்டம்பட்டி வெள்ளாண்டி வளர்ச்சி இணைக்கின்ற பாலம் வேணும்னு கேட்டீங்க, கட்டி அதற்கு சாலை அமைச்சு அம்மாவுடைய அரசில் திறந்து வைக்கப்பட்டது. இப்பொழுது ஒரு புதிய பாலம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க, அது 1,65 லட்சம் ரூபாயில் 160 அடி நீளம், 15 அடி அகலத்தில் புதிய பாலம் ஒன்று நகரத்திலே கட்டி கொடுக்கப்படும் சரபங்க நதி குறுக்கே என்று மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கல்லூரி வேணும்னு கேட்டீங்க, அம்மா வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே கல்லூரி கொடுத்தாங்க. அருமையான கல்லூரி, எடப்பாடிக்கு சங்ககிரிக்கும் இடையில அருமையான கல்லூரி கட்டி கொடுத்தாங்க. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 1200 மாணவர்கள் படிக்கிறாங்க. அவை இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இன்றைக்கு அந்த மக்களுடைய குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்மா உருவாக்கி தந்தாங்க. அருமை சகோதரர் வெங்கடாஜலம், அங்கே இருக்கின்ற பேரூராட்சி சரவண என்று இருக்கின்ற, அதே போல் நங்கவள்ளி பேரூராட்சி செயலாளர், வனவாசி பேரூராட்சி செயலாளர், அங்கே இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள்லாம் இல்லைங்க எடப்பாடி பக்கமே கட்டுறீங்க, இந்த பகுதிக்கு ஒரு கல்லூரி வேணும்னு கேட்டாங்க. ஆகவே அடுத்த ஆண்டு முதல் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றி அங்கே நங்கவள்ளி அரசினர் உயர்நிலைப் பள்ளி வளாகத்திலே அங்கே திறக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ அதை கட்டணம் கட்ட ஆரம்பிக்கிறோம். கட்டணம் கட்டி ஆரம்பித்த உடனே அங்கே அந்த பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று உருவாக்கி தரப்படும். அதே போல் எடப்பாடி தொகுதிக்கும் சங்ககிரி தொகுதிக்கும் இடையில் அங்கே எட்டிக்கோட்டை மேட்டில் பிடெக் கல்லூரி இப்போ கட்ட ஆரம்பித்தாச்சு. அதுக்கையும் பிடெக் கல்லூரி ஒன்று நம்மளுடைய பகுதிக்கு வர இருக்குது. ஆகவே இன்றைக்கு மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கி தந்திருக்கிறோம். குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. அதே போல் கல்விக்கு உள்ள பிரச்சனை தீர்த்திருக்கிறோம். அதே போல் மருத்துவமனை, புதிய மருத்துவமனை கோனேரிப்பட்டியில் ஒன்று கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நங்கவள்ளி ஒன்றியத்தில் அங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்கி திறந்திருக்கிறோம். அதே போல புதிய கச்சிப்பள்ளி ஒன்று, பக்கநாட்டில் ஒன்று புதுசாக திறந்திருக்கிறாங்க அம்மா. அதே போல பெரிய சோரையில் ஒன்று, 3 கால்நடை மருந்தகம் திறந்திருக்கோம். ஏன்னா வாய் பேசுகின்ற ஜீவனுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறோமோ அதே போல் வாய் பேசாத ஜீவனங்களுக்கும் உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்று 3 கால்நடை மருந்தகத்தை நம்முடைய பகுதியில் நிறுவியிருக்கிறோம். அதே போல் வேளாண் அலுவலகம் நங்கவள்ளியில் ஒன்று கட்டி கொடுத்துருக்குறோம், எடப்பாடியில் ஒன்று கட்ட இருக்கிறாங்க, கொங்கனாவரத்தில் ஒன்று கட்டி கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே மார்க்கெட்டிங் கமிட்டி கொங்கனாவரத்தில் கட்டி திறக்கப்பட்டு விட்டது. இப்போ வெள்ளிவெளியில் ஒன்று கட்டி திறக்க இருக்கிறோம். அவை என்னென்ன வசதி வேணுமோ அத்தனையும் இந்த 5-6 ஆண்டு காலத்தில் செஞ்சு கொடுத்துருக்கோம். நல்ல ரோடு, எங்கே பார்த்தாலும் அருமையான ரோடு போட்டு கொடுத்துருக்குறோம். அதே போல் எடப்பாடியில் பூங்கா வர இருக்குது. இப்போ நஞ்சுண்டேஸ்வரர் அந்த ஆலயத்தின்
உடைய சம்மந்தப்பட்ட நிலம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்குது. சுமார் 2.5 கோடி ரூபாயில் திருமண மண்டபம் ஒன்று விரைவாக கட்ட இருக்கிறோம். அதேபோல் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலில் புனரமைப்பு பணி நடக்குது. முருகன் திருக்கோயில் உள்ள கட்ட இருக்கிறோம் புதுசாக. அதே போல் பூலாம்பட்டியில் அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு அந்த கோபுரம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கிறாங்க. இப்படி நிறைய திட்டங்கள் இன்றைக்கி அம்மாவுடைய ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. சேலம் எடப்பாடியில் நடைபெற்று வரும் நலத்திட்ட விழாவில் முதலமைச்சர் பேசி வருகிறார். நேரலையை பார்த்தோம். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.